நீங்க ஒரு படம் பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த படம் பாதியிலேயே நின்னா எப்படி இருக்கும்? செம காண்டா இருக்கும்ல. இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டதை பத்தி நம்ம நேற்று பேசுறோங்க. சோ அது வந்து ரெண்டு சீக்கியர்கள், அவரோட மெய் காப்பாளராக இருந்த ரெண்டு சீக்கியர்கள் வந்து அவரை கொண்டு இருக்காங்க. மனுஷனை கொள்றதுக்கு ஒரு புல்லட்டே கூட போதும், ஆனா 30 புல்லட்டை வச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னா அதோட பின்னணி என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ப்ளூ ஸ்டார் அப்படின்னா என்ன அப்படின்னு இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோங்க. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற நடவடிக்கையால 5000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சோ அதை பத்தி தான் இந்த கிரைம் ஸ்டோரியில பேச போறோம். இது கிரைம் ஸ்டோரி. நான் உங்கள் சேலம் சூரிய பிரகாஷ். காலிஸ்தான் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இந்த கதைக்குள்ளே நம்ம போக முடியும். பஞ்சாப்ல சீக்கியர்கள் பாரம்பரியமா வாழ்ந்து வந்த ஒரு பகுதி தான் இந்த இந்திய நிலப்பரப்பு. பஞ்சாப் வந்து பிரிட்டிஷ் கண்ட்ரோல் வர்றதுக்கு முன்னாடியே 50 வருஷத்துக்கு முன்னாடியே தன்னோட பாரம்பரியமா பரம்பரையா அந்த சீக்கியர்கள் தான் அந்த பஞ்சாப்பை வந்து ஆட்சி பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு பிரிவினை ஏற்படுது, இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பிரிவினை ஏற்படுது. அந்த டைம்ல தான் பெரும்பாலான சீக்கியர்கள் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்லயும், மற்ற சீக்கியர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசத்துல குடியேறாங்க. அதற்கு பிறகு இந்தியால மொழிவாரியா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அகலி தளம் அப்படிங்கிற ஒரு கட்சி சீக்கியர்களுக்கு ஆதரவா பல முறை குரல் கொடுத்து வந்தது. இந்தியன் கவர்மெண்ட் முதல் முறையா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. பல இடத்துல வன்முறை வெடிக்குது, அதே மாதிரி பல பிரச்சனைகள் வருது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி அவங்களோட கோரிக்கைக்கு ஒத்துக்கிறாங்க. இந்திய அரசாங்கம் தொடர்ச்சியா வந்து எங்களுக்கு நிறைய ஆதரவு கொடுக்கணும், அதே மாதிரி எங்களுக்கு நிறைய பவர் கொடுக்கணும், நீங்க டம்மியா தான் உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வந்து கலிஸ்தான் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்குறாங்க. கலிஸ்தான் ஒரு தேசிய இயக்கமா ஆகுது. கலிஸ்தானுக்காக அமெரிக்காவில இருந்தும் இங்கிலாந்துல இருந்தும் அவங்க ஆதரவு திரட்ட விரும்புறாங்க, ஆதரவு திரட்ட தொடங்குனாங்கன்னு சொல்லலாம். கலிஸ்தான் தனக்கான நாடு என சொல்லி அவங்களுக்கான அஞ்சல் தலைகளையும் அவங்களுக்கான நாணயங்களையும் அச்சிட்டு அவங்க வெளியிட ஆரம்பிக்கிறாங்க. சோ இதனால இந்திரா காந்தி அவர்கள் பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு பிரஷர் ஆகுதுங்க. இதனால பெரிய பிரச்சனை ஆகுதுங்க. இந்திரா காந்தி அவர்கள் வந்து இதை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. காலிஸ் தேசியவாதிகளை கட்டுப்படுத்தணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்ப இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்ததுதான் ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை. சோ இப்ப வந்து பஞ்சாப்ல டோட்டலா அந்த கோரிக்கையை கைவிட்டுறாங்க. தெற்காசியாவுல மிகவும் தொன்மையான ஒரு பாரம்பரியம் அப்படி இருக்கக்கூடிய ஹரப்பா நாகரிகம் வந்து பஞ்சாப்ல தான் அமைஞ்சிருக்கு. ஓகே, இப்போ ப்ளூ ஸ்டாருக்கு வருவோம். 1984 ஜூன் 3 பொற்கோவில், அதாவது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அமிர்தசரஸ்குள்ளார இந்திய ராணுவம் உள்ளார நுழைறாங்க. அந்த பொற்கோவிலுக்குள்ள கலிஸ்தான் இயக்க தலைவரா இருக்கக்கூடியவர் ஜர்னைல் சிங் பிந்திரன் வாலாலால் அப்படிங்கிறவர் தான் வந்து அதனோட தலைவரா இருந்து வர்றாரு. அவரோட கண்ட்ரோல்ல தான் ஃபுல்லா வந்து வெடி மருந்துகளும் சரி, துப்பாக்கிகளும் சரி, கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் அவருக்கு வந்து பாதுகாப்பாகவும், அதே மாதிரி எப்படியாவது வந்து நம்ம வந்து கலிஸ்தானை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி பெரும் முயற்சி எடுத்து பொற்கோவில வந்து அடைஞ்சிடுறாங்க. சோ இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது பாத்தீங்கன்னா, பெரும் படையை திரட்டி டேங்கர்லாம் வச்சு அந்த பொற்கோவில வந்து தாக்குறாங்க. மிகப்பெரிய அளவுல சேதம் ஏற்படுது, மிகப்பெரிய அளவுல மக்களும் கொன்று குவிக்கப்படுறாங்கன்னு சொல்லலாங்க. 5000 சீக்கியர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுதான் இந்திரா காந்தி அவரோட இறப்புக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருக்குது. இந்த சண்டையில பிந்திரன் வாலாவும் கொல்லப்படுறாரு, அவரோட சேர்த்து 5000 சீக்கியர்களும் கொல்லப்படுறாங்க. இந்திய தரப்புல வந்து பாத்தீங்கன்னா 83 ராணுவ வீரர்கள் கொல்லப்படுறாங்க. அதே மாதிரி பொதுமக்கள் 492 அப்படின்னு சொல்லி மொத்தமா 1500 இந்திய மக்கள் கொல்லப்படுறாங்க. ராணுவ நடவடிக்கையை பார்த்தோம்னா உலகத்துல இருக்கிற எல்லா சீக்கியர்களுக்கும் ஒரு பெரிய கிளர்ச்சி ஏற்படுதுங்க. பலரும் இது வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு இருந்தது. இந்தியாவுல பதட்டமான ஒரு சூழ்நிலை நிலவி வருது. சீக்கியர்கள் மேல பல இடங்கள்ல தாக்குதல் நடைபெற்றது. மிலிட்டரியில இருக்கக்கூடிய பல சீக்கியர்களும் கிளர்ச்சியில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி மிலிட்டரி ஆபீசர்ஸா இருக்கக்கூடியவங்க கூட தன்னோட வேலையை ரிசைன் பண்ணிட்டு கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. சில சீக்கியர்கள் இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த விருதுகளையும் பாராட்டுகளையும் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இந்த ப்ளூ ஸ்டார் நடவடிக்கை முடிஞ்சு 4 மாசம் கழிச்சு அவரோட மெய்காப்பாளர்ல இருக்கக்கூடிய 2 சீக்கியர்களாலேயே அவர் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. சோ இது வந்து ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது. இவங்க கொல்லப்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்ட மீட்டிங்ல பேசி முடிக்கிறாங்க. அப்ப அவங்க வார்த்தையில வந்ததுதாங்க, இந்தியாவுக்காக என் உயிர் போனாலும் நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட ஒவ்வொரு துளி ரத்தமும் இந்தியாவை பலம் மிக்க நாடா மாத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. சீக்கிய இனத்தவரோட இது ஒரு வரலாற்று முக்கியத்துவமா கருதப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேற ஒரு கிரைம் ஸ்டோரியில பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.